உன் வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கிறதா? நீ நம்பியவர்கள் கூட உன்னை விட்டு விலகி விட்டார்களா? அப்படி இருந்தாலும் கடவுளின் திட்டம் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்கிறது. இது ஒரு மனிதன் விழுந்து மீண்டும் உயர்ந்த கதை, யோசேப்பின் கதை. யாக்கோபின் மகன்களில் யோசேப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தவன். அவருடைய தந்தை அவனை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு கனவு வந்தது. நாம் வயலில் வேலை பார்த்தோம். என் கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்களுடைய கட்டுகள் என் கட்டுக்கு முன் வணங்கியது. இந்த கனவு அவன் சகோதரர்களின் மனதில் பொறாமையை விதைத்தது. ஒரு நாள் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை தனியாக கண்டார்கள். அவர்களுடைய கோபம் வெறுப்பாக மாறியது. பிறகு அவனை ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். பிறகு சில வெள்ளிக்காசுகளுக்காக அவர் அடிமையாக விட்டுவிட்டார்கள். அவன் தவறு செய்ததே இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கை உடைந்து விட்டது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே அவன் ஒரு அடிமை. ஆனால் கடவுள் அவனோடு இருந்தார். அவன் செய்த எல்லா காரியங்களும் வெற்றியடைந்தது. அவனை பார்த்த அனைவரும் இவன் வேற மாதிரி என்று நினைத்தார்கள். ஒரு நாள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அவன் செய்யாத தவறுக்காக அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். நீ நல்லவனாக இருந்தாலும் உனக்கு கஷ்டம் வரலாம்.